அதிகப்படியான நீர் தேவைக்காக தண்ணீருக்காக வறட்சியில் போர் ஆயில் இன்ஜின் இது டீசலை போட்டு தண்ணி இறைச்சி எங்கெங்கே தண்ணி கிடைக்குதோ போரில் அவங்ககிட்டலாம் தண்ணி வாங்கி கொண்டு வந்து பைப் லைன் போட்டு கொண்டு வந்து தண்ணி பாய்ச்சி ஓரளவுக்கு வெள்ளாமையை காப்பாற்றி வச்சுருக்கும் போது அந்த வெள்ளாமையில் பூச்சி தாக்குதல், செதில் பூச்சிங்கிற அந்த வங்கு சுரட்டைங்கிற தாக்குதல், செம்பேன்னு சொல்கிற பூச்சியினுடைய தாக்குதல், வாடல் நோய், இது மாதிரி பல பிரச்சனைகளை சமாளித்து மேடேறி வரும்போது வெத்தலையினுடைய விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது. 6000 ரூபாய்க்கு போனதுக்கு 2000 ரூபாய்க்கு போகுது. 3000 ரூபாய்க்கு போன வெத்தலை இன்றைக்கி 750 ரூபாய்க்கு போகுது. 4 ஒரு பங்கு தான் 3 ஒரு பங்கு தான் விலை கிடைக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வெத்தலை விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்னா சயின்டிஸ்டுகளை வச்சு ஆராய்ச்சியாளர்களை வச்சு இதில் இருக்கிற மருத்துவ குணங்களை கண்டறிந்து இதிலிருந்து வேறு ஏதாவது இதை மூலப்பொருளை வச்சு இதிலிருந்து வேறு ஏதாவது மருந்துகள் தயாரி பண்ணி மக்களுக்கு கொண்டு செலுத்துகின்ற வேலையை அரசாங்கம் செய்யணும். அதுக்கான வேலை ஆக்கப்பூர்வமான வேலைகளை செஞ்சால் ஒழிய இந்த வெற்றிலை விவசாயத்தை நம்பி இருக்கின்ற தொழிலாளர்களை, வெற்றிலை விவசாயத்தை நம்பி இருக்கின்ற வெற்றிலை வியாபாரிகளை யாரையும் காப்பாற்ற முடியாது. அவங்கெல்லாம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குது. விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும். பொதுவாகவே அதில் வெற்றிலை விவசாயம் முக்கியமாக காப்பாற்றப்பட வேண்டும். காரணம் என்ன, ஒரே ஏக்கர் நிலத்தில் 10 குடும்பங்கள் பிழைக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றிலை விவசாயம் இருக்குது. அதனால் இந்த தொழிலை அரசாங்கம் தனிப்பட்ட கவனம் எடுத்து, சிறப்பு கவனம் எடுத்து இந்த வெற்றிலை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். அதற்கான ஆவணம் செய்ய வேணுங்கிற இந்த சூழ்நிலையில் கேட்டுக்கிறோம்.